தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளில் தெரியும் உங்களுக்கு, முக்கியமான வாக்குறுதிகளில் 80% மேல் நிறைவேற்றாமல் 4 ஆண்டு ஆட்சி ஏமாற்றி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சியாக, விவசாயிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் என மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சி. இதை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போன்ற முக்கியமான யூனிவர்சிட்டிகளில் பாரம்பரிய முக்கிய யூனிவர்சிட்டியில மாத சம்பளத்தை அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸுக்கு, லெக்சர்ஸுக்கு அவர்கள் போராடி சொந்த பணத்தில் சம்பளம் கொடுத்துக்கிற அளவுக்கு நிதி நிலையை மோசமாக இந்த ஆட்சியாளர் வைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக மார்த்தட்டுவது உண்மையாக வடிவேல் டைப் காமெடியா தான் இருக்கு. அன்னைக்கு முதலமைச்சர் மதுரைக்கு வந்தாரு, என்ன பெரிய இம்பாக்ட் வந்து நினைக்கிறீங்க? அங்க அவங்களுடைய தண்டவாளம் இருந்த கதை தான். முக்கியமான கால்வாய்களை கூட சீரமைக்காம அது சாக்கடையா மாறி நிற்கிது. அதை சுற்றி துணியை போட்டு மறைக்கிற அளவுக்கு தான் அந்த ஆட்சி நடக்குதுங்கிறத ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பழம் போல காமிச்சு நிறைய ஊடகங்கள்ல பார்த்தேன், சோசியல் மீடியால பார்த்தேன். மதுரை டவுன்ல எவ்வளவு பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்சு அம்மா வர்றப்பெல்லாம் 87 நான் 87 அம்மா இங்க வரப்பெல்லாம் வந்திருக்கேன். ஏர்போர்ட்ல இருந்து வரப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா இவங்க வீடு இருக்கிற ஏரியா அங்க டவுன்ல அப்ப சங்கம் ஹோட்டலா இருந்த மேரியட்ல தங்க போறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு முறையும். இப்போ முதலமைச்சர் வர்றதுக்கு வெளியில இருந்து ஆட்களை எல்லாம் பிரியாணி, பணம், வேற இத்தியாதி எல்லாம் கொடுத்து அழைக்க வந்ததாக செய்திகளை பார்த்தேன். லாரிகள் போட்டோவும் டவுன்ல அவ்வளவு பேர் இருக்கு. அது மதுரை மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள், அரசியல் ஆர்வம் மிக்கவர்கள். அவர்களே ஒரு தலைவரை மேல அவர்களுக்கு ஒரு பெரிய ரோட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த அளவு தான் நடக்குது. ஏதோ கூட்டணியை வைத்துக் கொண்டு பாஜக ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சிங்கிற மாதிரி இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணி அவர் ஆட்சியிலேயோ வெற்றியும் பெற்றிருக்காரு. அது இந்த 26 தேர்தலில் மக்கள் அவர்களை புரிந்து கொண்டிருக்காங்க. உறுதியாக மாற்றம். நீங்க சொன்ன மாதிரி பாஜக 2021 தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருந்தது, இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியலனால எங்க கூட்டணி 18.5% வாக்குகள் வாங்கிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த தேர்தலில் இன்னும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் மக்கள் விரும்பாத இந்த திமுக ஆட்சியை உறுதியாக முறியடிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா அவர் கலைஞர் இருந்த காலத்திலே 89ல புரட்சி தலைவர் இருந்த வரைக்கும் ஆட்சிக்கு தொடர்ந்து வர முடியல. 89ல 2 வருஷம் இருந்து அந்த ஆட்சி இறையாண்மைக்கு எதிராக இருந்ததால் கலைக்கப்பட்டது. பிறகு 91ல அம்மாவுடைய ஆட்சி, திருப்பி இப்போ அவங்களுடைய பொய் பிரச்சாரத்தால அம்மாவுடைய ஆட்சி போனதும் 5 வருடம் இருந்தாங்க. 2001க்கு அப்புறம் 2006ல மைனாரிட்டி கவர்மெண்ட். அதுக்கப்புறம் அவர் காலத்துல வர முடியல. ஸ்டாலின் அவர்களும் 10 வருடம் போராடி இன்றைக்கு பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டிக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தின் மூலமா 19 தேர்தல், 21 தேர்தல், 24ல ஜெயிச்சிருக்காரு. மக்கள் இப்ப புரிந்து கொண்டார்கள், சிறுபான்மை மக்களும் புரிந்து வருகிறார்கள். இன்றைக்கு உறுதியாக பார்க்கிற தேர்தலில் 26 தேர்தலில் திமுக படு தோல்வி அடையும். என்னதான் பணபலம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவங்க மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள் உறுதியாக. அதனாலதான் அவங்க பிஜேபி அலையன்ஸை பார்த்து தேவையில்லாத கமெண்ட், எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் இங்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் பயத்தினுடைய வெளிப்பாடு.